Taste the Daily. அமைச்சர் மனோ தங்கராஜ் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர் பகுதியை ஆக்கிரமித்திருக்கிறத உங்க ஆட்சியில பல குற்றச்சாட்டுகள் வந்திருக்கிறது. அது நீங்க வாய்மூடி மௌனியா பார்த்துட்டு இருந்தீங்களா? 10 ஆண்டு காலம் இந்த நாட்டு மக்கள் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த 10 ஆண்டு காலத்தில் நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால், நீங்கள் ஒரு விஸ்வகுருவாக இருந்திருந்தால், உங்களுடைய அரசியல் சாதுரியத்தின் மூலமாகவோ இல்லது உங்களுடைய மிகப்பெரிய ராணுவ கட்டமைப்பின் மூலமாகவோ நீங்க கச்சத்தீவை மீட்டெடுப்பதற்கு ஏதாவது முயற்சி செய்தீங்களா? எந்த முயற்சியும் நீங்க 10 வருஷம் செய்யல. நீங்க அமெரிக்க ஜனாதிபதி பதவியே 2 டேர்ம் தான். இவர் 2 டேர்ம் பதவி முடிஞ்சு இந்த 2 டேர்ம்ல அது எதுவும் பண்ணல. இதுல மிகப்பெரிய பரிதாபம் என்னவென்றால், 2018 பாஜக ஆட்சி இருக்கும்போதுதான் முதல் முறையாக இலங்கை முதல் முறையாக நம்முடைய மீனவர்களிருந்து கைப்பற்றிய படகுகளை அவங்க விலைக்கு விற்று தேசியமயமாக்கின அந்த பணத்தை லேலத்தில் போட்டு அதை வாய் மூடி மௌனியாக பார்த்து கொண்டிருக்கிறது இந்த மோடி அரசு. ஒரு நாட்டிலிருந்து கைப்பற்ற படகுகளை அந்த நாட்டு மீனவர்களுக்கு வாங்கி கொடுப்பதற்கு கூட துப்பில்லாத ஒரு பிரதமர் இன்றைக்கு மீனவர்களை பாதுகாப்பு என்று சொல்லுகிறார். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஒக்கி புயல் வந்தது. எவ்வளவு மீனவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டார்கள். பாதிக்கப்பட்ட நேரத்தில் எல்லோரும் சேர்ந்த அலுவலர்களை கேட்டு அவர் வரல. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் வந்தார், ராகுல் காந்தி அவர்கள் வந்தார். அதுக்கு பிறகு காலம் கடந்து திரு மோடி அவர்கள் வந்தார். அவர் கன்னியாகுமரியில் பாதிப்பு இல்லை, கன்னியாகுமரி மேற்கு கடற்கரையில் தான் பாதிப்பு. அந்த பகுதிக்கே செல்லாமல் கன்னியாகுமரி கெஸ்ட் ஹவுஸ்ல ஹெலிபேட்ல இறங்கி ஒரு புகைப்பட கண்காட்சியை மட்டும் பார்த்துவிட்டு சென்று விட்டார். அந்த மக்கள் நாங்கள் எல்லோரும் ஏகோபித்து ஒரு கோரிக்கை வைத்தோம். நம்முடைய கடல்ல அடிக்கடி மீனவர்கள் காணாமல் போகிறார்கள். ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஹெலிகாப்டர் மூலமாக அவர்கள் பாதிப்புள்ள தேடுகின்ற ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருங்க. இந்த 10 வருஷத்தில் அதை கூட உருவாக்கி தர முடியல. இன்றைக்கும் பாத்தீங்கன்னா இலங்கையில 28 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததற்காக கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். திரும்ப திரும்ப நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை மீட்டு தாருங்கள் என்று ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதங்கள் எழுதியிருக்கிற நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. 2 வாரங்களுக்கு முன்னால் இதே போன்று சவுதி அரேபியாவில் மாட்டியிருந்த பல மீனவர்களை நம்முடைய அயலக அணியும் வெளிநாடு வாழ்கின்ற தமிழர்களும் இணைந்து அவர்களை மீட்டெடுத்திருக்கின்றனர். இதுதான் ஒன்றிய அரசுக்கு நிலை. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் எப்படி மீனவர்களை பாதுகாப்பார்கள் எங்களுக்கு தெரியாது. 50,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு ரோடுக்கு தந்திருக்காங்களா? அவர் ஒரு நேரம் நம்ம ரோடு எத்தனை கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது, 50,000 கோடி டிவைடட் பை 10 சொன்னா ஒரு வருஷத்துக்கு 5,000 கோடி. நம்ம மாநில அரசு நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒரு ஆண்டுக்கு 25,000 கோடி பக்கத்தில் ஒதுக்கிட்டு இருக்கு. அது போக இங்க இருக்கக்கூடிய ஊரக வளர்ச்சித்துறை, அதுபோன்று இங்க இருக்கக்கூடிய நம்முடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் 50,000 கோடிக்கு மேல் வரும். அந்த அளவுக்கு நம்ம நிதி ஒதுக்கீடு செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இதெல்லாம் ஒரு பேச்சுக்கு ஆகாது. நீங்க பெண்கள் பற்றி அவங்க பேசாத. நான் இந்த கூட்டத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றேன். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நேருக்கு நேர் எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சாதிய கட்டமைப்பை ஒழிக்க வேண்டும் என்ற எங்களுடைய முழக்கம். இந்த நாட்டில் சாதிய கட்டமைப்பும் பாலின வேறுபாட்டாலும் பெண்கள் பட்ட துன்பத்தை யாராவது சொல்ல முடியுமா? நீங்க முக்கியமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அன்னைக்கு கணவன் இறந்தால் பெண் உடன்கட்டை ஏற வேண்டும். குழந்தை திருமணம், பெண்ணுக்கு சொத்துரிமை இல்லை, பெண்ணுக்கு வாக்களிக்கும் உரிமை இல்லை, பெண்களுக்கு கல்வி கற்கும் உரிமை இல்லை, தன்னுடைய கணவனை தேர்வு செய்யும் உரிமை இல்லை. இதெல்லாம் யாரு அடிச்சு உடைச்சி அன்றைக்கு 1921 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தாய் கட்சியாக இருந்த நீதி கட்சி தான் முதல் முறையாக பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது, பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது. நம்ம மகளிர் காவல் நிலையங்கள் இன்றைக்கு தமிழ்நாடு பூரா இருக்கிறது என்று சொன்னால் இது எந்த ஆட்சியில் வந்தது? திராவிட இயக்கங்கள் ஆளுகின்ற தமிழ்நாட்டில் தான் அது இருக்குது. பெண்கள் எந்த அலுவலகத்தில் சென்றாலும் இன்றைக்கு வேலையில் இருக்காங்க. அது எப்படி இருக்குது? இது எல்லாவற்றையும் ஏற்படுத்தி பெண்களை அதிக அளவில் அதிகாரப்படுத்தி பெண் தொழில் முனைவோர்கள், பெண்களுக்கு உயர்கல்வியில இன்னைக்கு 72%, நேஷனல் ஆவரேஜ் இன்னைக்கு 21-22 தான் போயிட்டு இருக்கு. அப்ப இப்படி இருக்க சொல்லுமே நம்ம அதை பேசுவதில் பெரிய அர்த்தம் இல்லை. எனவே இதெல்லாம் தேர்தலுக்கான முழக்கங்களை தவிர
வேற எதுவுமே இல்லை. இந்த அரசிற்கு மக்களிடத்தில் கொண்டு செல்வதற்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்று சொல்வதற்கு எதுவும் இல்லாத சூழ்நிலையில் அவர் இன்றைக்கு அந்த பழியை ஒரு வெற்று பேச்சுகளால், வெற்று முழக்கங்களால் மற்ற கட்சிகள் மீது திணிப்பது எந்த விதத்தில் நியாயம் இல்லை. மத்திய அரசுடைய திட்டங்களை அதிகமா முன்னிறுத்தி பாஜக பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கு. ஆனா நிதி பங்கீடு ஒழுங்கா பண்ணலன்னு சொல்லி முதலமைச்சரே கூட குற்றம் சாட்டியிருக்கிறாரு. அப்படியான நிலைப்பாடை எப்படி பாஜக செஞ்சிருக்கு, நீங்க எப்படி அதை எடுத்துக்கிறீங்க? இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, அனைத்து அரசியல் கட்சிகளும் அவங்களுடைய கருத்துக்களை சமீப காலங்களாக பதிவு செய்து கொண்டே வந்தார்கள். எப்படி என்றால், நிதி பங்கீடை பொறுத்தவரையில் நம்ம ஒரு ஓர வஞ்சனையோடு தான் நடத்தப்பட்டோம். இங்கு அவர்கள் முறையாக நமக்கு தரவில்லை என்பது. இதை பற்றி அனைத்து புள்ளி விவரங்களும் நம்முடைய மாண்பு முதல்வர்கள் பல்வேறு தருணங்களில் தன்னுடைய கடிதங்கள் மூலமாகவும், சட்டமன்ற உரைகளின் மூலமாகவும், பொது மேடைகள் மூலமாகவும், பத்திரிகைகள் மூலமாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதில் மிகப்பெரிய ஓர வஞ்சனையை அவர்கள் கடைபிடித்திருக்கின்றார்கள். நாம் அவர்களுக்கு செலுத்துகின்ற ஜிஎஸ்டி வரியில ஒரு மிக குறைந்த அளவு தான் நமக்கு திரும்ப வருகிறது என்பது. எனவே அவங்க திட்டங்கள் மூலமா நமக்கு செய்திருக்கோம் என்று சொல்வதை நம்ம இல்ல, பொதுமக்களே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாஜக மிகப்பெரிய ஊழல் பண்ணிருக்கிறேன்னு சொல்றீங்க. ஆனா தமிழ்நாடு பாஜக அண்ணாமலை என்ன சொல்றாங்கன்னா, மாநில கட்சியாளர்களுடைய திமுக பெற்றக்கூடிய நிதியும் 18 மாநில ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக பெற்றக்கூடிய நிதியும் ஒப்பீட்டு பார்த்தா விகிதாச்சாரத்துல பிரதமர் நரேந்திர மோடியின் விமர்சனங்கள் குறித்து விளக்கமளித்தார் செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் மனோ தங்கராஜ். அதனை நேரலையில் பார்த்தோம். Taste the Daily.